இதுக்கு பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா ரஸ்க். காலையில நான் டீயோட ரஸ்க் சாப்பிடுவேன்னா அப்படியே லட்சுமியும் ரஸ்க் சாப்பிட்டு பழகிட்டா. ரஸ்க் ரொம்ப பிடிக்கும். எங்க லட்சுமி வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுல யாருமே பீஃப் சாப்பிடுறது இல்ல. லட்சுமிக்காக வந்து பீஃபை நாங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம். வாங்க, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல். சோ என் லட்சுமி என் கூட வந்ததுல இருந்தே எனக்கு ரொம்ப ராசி. இந்த ராசியில எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. பட் இருந்தாலும் லட்சுமி வந்ததுல இருந்து என்னன்னு தெரியல, எல்லாமே நல்லாதே நடக்குது. அவ்வளோ பாசம் எனக்கு. என் வீட்டுல என் பொண்ணு மாதிரி. இவ எப்படி எனக்கு ஒரு பொண்ணோ அது மாதிரி லட்சுமி எனக்கு ஒரு பொண்ணு. அதே மாதிரி என் பேரனுக்கும் லட்சுமியை ரொம்ப பிடிக்கும். அந்த இஸ்லாமிய குடும்பம் பீஃப் சாப்பிடுறத விட்டுட்டாங்க. பசு மீதான பிரியத்தால 3 வருஷம் முன்னாடி இவ என்கிட்ட வந்தா லட்சுமி. ஒரு நாள் காலையில வாக்கிங் போகும்போது அடிபட்டு கீழே கிடந்தா. எடுத்துட்டு வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க காட்டினா இவ தேர மாட்டா, எடுத்துட்டு போயிடுங்கன்ட்டாங்க. அது தேருமா தேராதான்றது முடிவு பண்ண வேண்டியது நீங்க இல்ல டாக்டர், அது கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து, அதாவது தொப்புள் கொடியோட எடுத்துட்டு வந்தோம். இன்னைக்கு வந்து லட்சுமிக்கு 3 வயசு ஆகுது. 3 பொங்கல் பார்த்துட்டா. இன்னைக்கு வந்து லட்சுமி வந்து எங்க வீட்டுல ஒருத்தி மாறி, பாய் வீட்டு லட்சுமி. அப்துல் நபீல் அவர்கள் வீட்டுக்கு அந்த மகாலட்சுமி வந்து 3வது பொங்கல். காப்பாற்ற முடியாதுன்னு மருத்துவர்களால கைவிடப்பட்ட அந்த கன்று குட்டி இப்ப அவங்க வீட்டோட செல்ல குட்டி. லட்சுமி இல்லாம அந்த வீட்டுல எதுவுமே கிடையாது. பிள்ளைகளோட பிள்ளைகளாக வளர்த்து வரும் இஸ்லாமிய குடும்பம் மகாலட்சுமியாக பாவித்து வளர்க்கிறார்கள். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் நிறுவனத்தோட மேனேஜிங் டைரக்டர் அப்துல் நபீல் அவர்கள், சமூக சேவகராகிய அவர் காலையில் 3 வருடத்திற்கு முன்பு நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது காயங்களோடு அந்த கன்றுக்குட்டி தொப்புள் கொடியோடு கீழே கிடந்திருக்கிறது. அதனை அபிமானத்தோடு தூக்கி கொண்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள். பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அந்த கன்று இறந்துவிடும் என கைவிரித்து விட்டனர். ஆனால் மருத்துவர்கள் நீங்கள் கைவிடலாம், கடவுள் கைவிட மாட்டார் என்று கூறி அதனை அன்று வீட்டிற்கு எடுத்து வந்து பராமரித்து வந்திருக்கிறார்கள். இதோடு 3வது பொங்கலை மகாலட்சுமி கொண்டாடி கொண்டிருக்கிறார் அப்துல் நபீல் அவர்கள் இல்லத்தில். பிள்ளைகளோடு பிள்ளைகளாக காலையில் ரஸ்க் சாப்பிட்டு அதற்கு தேவையான தீவனங்களை கொடுத்து வீட்டிற்குள்ளேயே வந்து அவள் உலாவுகிறார். பிள்ளைகள் போல வளர்ந்து விடுகிறார். லட்சுமி வந்ததிலிருந்து அவருக்கு பிசினஸும் ஓஹோ என்று சென்று கொண்டிருப்பதாக நம்புகிறார். லட்சுமியோடு அந்த குடும்பம் மகிழ்வோடு இருக்கக்கூடிய ஒரு பொங்கல் தருணத்தை பதிவாக பகிர்ந்து இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தினருக்கு நாம் நன்றி கலந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோமா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.